பிரபல மவுண்ட் ரோட் பிலால் ஹோட்டலில் சோதனைக்கு வந்த உணவு பாதுகாப்பு துறையினர் பாதியில் திரும்பிச் சென்றனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். என்ன நடந்தது? இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சென்னையில் இயங்கி வரக்கூடிய இருவேறு உணவகங்கள்ல உணவு அருந்திய 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாக நேற்று மருத்துவமனையில் கொடுத்த தகவலின் அடிப்படையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திருவல்லிக்கேணி பகுதியில் இயங்கி வரக்கூடிய பிலால் பிரியாணி கடை என்ற ஒரு உணவகத்தில் சோதனை நடத்தினர். அதே வேளையில சென்னை அண்ணா சாலையில் இயங்கி வரும் மவுண்ட் ரோடு பிலால் என்ற பிரபல உணவகத்திலும் உணவு அருந்திய 2 கல்லூரி மாணவிகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர்களும் ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பான சோதனை நேற்று நடைபெறவில்லை. அப்பொழுது உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறிய பொழுது இது தொடர்பான புகார் தங்களுக்கு வரவில்லை என்று தெரிவித்தார்கள். இந்த நிலையில் இந்த 2 கல்லூரி மாணவிகள் பாதிக்கப்பட்டது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் அவர்கள் வசிக்கக்கூடிய ஐசோஸ் பகுதி என்பதனால அந்த ஐசோஸ் காவல் நிலையத்துல ஒரு புகார் அளித்திருந்தது. இருவருமே உணவகத்தில் உணவு அருந்தியதால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது உணவு விஷமாக இருக்கிறது என்ற ஒரு தொடர்பான புகாரை ராயப்பேட்டை மருத்துவமனை நிர்வாகம் கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில ஐசவுஸ் காவல் நிலைய போலீசார் இன்றைய தினம் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்திற்கு நேராக சென்று இது தொடர்பான புகாரையும் கொடுத்திருந்தார்கள். இந்த உணவு இந்த ஹோட்டலில் மவுண்ட் ரோடு பிலால் ஹோட்டலில் 2 கல்லூரி மாணவிகள் உணவு அருந்தியதாகவும் அதனால் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில ஐசோஸ் போலீசார் தொடர்பான அந்த புகார் மனுவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் ரோடு பிலால் ஹோட்டலிற்கு சோதனை நடத்துவதற்காக வந்தார்கள். சென்னை மண்டல நியமன அலுவலர் சதீஷ் தலைமையில 3 அதிகாரிகள் வந்தார்கள். ஆனால் சோதனை நடத்துவதற்கு முன்பாக உணவகம் அருகில் வந்தவர்கள் காரில் இருந்து இறங்காமலேயே அங்கிருந்தவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அந்த அதிகாரிகள் வந்தவுடன் சிறிது நேரத்தில் மற்றொரு அதிகாரிக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்தது. அந்த செல்போன் அழைப்பை தொடர்ந்து நியமன அலுவலர் சதீஷிடம் அந்த செல்போன் அழைப்பை கொடுத்தவுடன் அவர் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார். பேசிக் கொண்டிருந்த சிறிது நேரத்தில் ஒரு 5 நிமிடங்கள் அந்த உணவகத்திற்கு வெளியே அவர்கள் நின்றிருப்பார்கள். ஆனால் அங்கிருந்து சோதனை நடத்தாமல் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள். ஏன் சோதனை நடத்தவில்லை என்பது தொடர்பான விளக்கம் கேட்பதற்கு அவர்களை தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. காவல்துறை தரப்புல விசாரிக்கும் பொழுது இது தொடர்பான புகார் வந்தவுடன், அதாவது நேற்றைய தினம் திருவல்லிக்கேணி அந்த பிலால் பிரியாணி கடை தொடர்பான புகார் 20 பேர் கொடுத்தார்கள். அந்த புகார் அடிப்படையில் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் தான் நேற்று அந்த கடைக்கு சோதனை நடத்துவதற்காக வந்தார்கள். அந்த கடையிலே உரிமையாளர்கள் இல்லை என்பதனால பூட்டு போட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று இந்த மவுண்ட் ரோடு பிலால் உணவகம் தொடர்பான இந்த புகார் ராயப்பேட்டை மருத்துவமனை நிர்வாகம் தொடர்பாக இது தங்களுக்கு வந்ததாக ஐசோஸ் போலீசார் தெரிவித்தார்கள். எனவே இது தொடர்பான புகாரை தற்பொழுது ஒரு கடிதமாக அந்த புகாரை கொடுத்து அந்த கடிதமாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு கொடுத்து விட்டோம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கிறார்கள். ஆனால் சோதனைக்காக வந்த அதிகாரிகள் ஏன் திரும்பி சென்றார்கள் என்பதற்கான உரிய விளக்கம் இல்லை.